விஜய் ஸ்டார்டிங் பாயிண்ட் 30% ரொம்ப ஈஸியா, இன்னொரு 6-7% கொண்டு போனால் விக்டரி ஈஸி. விஜயகாந்த் எப்படி முதல் முறை விருத்தாசலத்தில் வெற்றி பெற்றாரோ அதை தவிர எந்த ஒரு கேண்டிடேட் டெபாசிட் கூட வாங்கலாம். விஜயகாந்தை விட இவர் 30 to 50% வரைக்கும் ஜாஸ்தி வாங்கலாம். வாய்ப்புகள் 45% 50% ரொம்ப எளிது. பெரம்பூரை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் திமுக அதிமுக இல்லாம ஒரு 20% ஓட்டு அங்க விழுகிறது. அதுக்கு அங்க ஒரு காலத்தில் மிகப்பெரிய தொழில் ஃபேக்டரிஸ் நிறைய உண்டு, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். 20% உங்களுக்கு ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸ் சாலிடாக இருக்கிறது. 4 முனை போட்டியில 4 பேரும் பிரிச்சுக்கிட்டா 26% எடுத்தா வின் பண்ணிடலாம். தமிழர் 8%க்கு மேல தாண்டலாம். மீதி 93 பிரிஞ்சாலும் 30% எடுத்தா வேணும். பட் அப்படி 30 முழுக்க போகுமா? இரண்டிலிருந்தே விஜயை பார்த்து ஒரு 3% ஈஸியா ஜெயிச்சு. அவர் அதுக்கு பிரச்சாரத்துக்கு 2 தடவையாவது போவாரா? பெரம்பூர் ஒட்டி கொளத்தூர் இருப்பதால் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போவார். கிறிஸ்துமஸ் விழா கூட கடந்த 2 வருஷமா டான் பாஸ்கோல தான் பண்றாரு. விஜயுடைய சப்போர்ட் 50% கிறிஸ்டியன்ஸ் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் பண்ண சர்வே பிரிடாமினன்ட்டா வர்றது ஜென்சி 10%, தலித் கிறிஸ்டியன்ஸ் 5%, லேடிஸ் ஒரு 10%. விஜய் நிக்கிறாருங்கிற பட்சத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு விஜய் மேல பிரஷர் போட பார்ப்பாங்களா, இல்ல அந்த தொகுதி அவ்வளவுதான் விட்டுருவாங்களா? திமுக சைட்ல ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு தெரியல. இருக்கிற கேண்டிடேட்டே கொடுத்துட்டா அதை காரணம் சொல்லலாம். ஏடிஎம்கே கூட்டணிகளுக்கு தள்ளி விட்டுட்டும் போகலாம், அதுவும் வாய்ப்பு இருக்கு. அதனால திமுகவுக்கு பக்கத்துல இருக்கிற சீட் அடி வாங்கினால் இவர்களுக்கு நல்லதுதான். வணக்கம். வணக்கம். தாவேகா என்டிஏல இணைவாங்களா அப்படின்னு ரொம்ப நாட்களா பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. பேரம் பேசுகிறாங்கன்னு நிறைய செய்திகள் வந்துச்சு. பட் இப்போ அவங்க தனிச்சு தான் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. ஏன்னா அவங்களும் தனியாக தான் போட்டிடுவோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதில் நேற்று சில செய்தி சேனல்களில் விஜய் அவர்களும் அப்புறம் ஆனந்த் அவர்கள் அப்புறம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள்லாம் இந்தந்த தொகுதியில் போட்டி போட போகிறாங்க, குறிப்பாக சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தகவலாக வந்துச்சு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல. அப்படி பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் சென்னை பெரம்பூரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஸோ இப்போ சென்னையில் விஜய் அவர்கள் நின்னால், அதுவும் குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் நின்று அவர் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, சென்னையில் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நல்ல சர்வேக்கள், நான் சொல்கிறது ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னல் அண்டு தன்னுடைய கிரெடிபிலிட்டியை பார்க்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தா ஸ்பிக் மீடியா போன தடவை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, ஓரளவு ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட சென்னையில் 12 தொகுதிகளில் தாவேகா நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க. அதில் 5 கிளியர் லீடு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதில் பெரம்பூரும் ஒன்று வருது. அதே மாதிரி ஜேவிசி ஸ்ரீராமும் சொன்னார். சென்னையை பொறுத்த வரைக்கும், அதாவது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு பல்வேறு இடங்களிலும் ஸ்லம்ஸை கொண்டு வந்து போட்டு எங்கேயுமே மற்ற கட்சிகள் காங்கிரஸ் ஆதரவு இல்லாதபடி பார்த்து கொண்டார்கள் என்பதாக ஒரு செய்திகள் உண்டு. சென்னைக்குள்ளே டி நகர்லேயே எடுத்துக்கிட்டால் பசுல்லா ரோடு கிட்ட ஒரு ஸ்லம் உண்டு, இங்கே அந்த போகு ரோடை ஒட்டி ஒரு ஸ்லம்கள் உண்டு. இந்த மாதிரி டி நகர் ஒரு காலத்தில் எப்படி எவ்வளோ இந்த ஏரியான்னு தெரியும். இது மாதிரி மந்தவெளியில் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கிட்டெல்லாம் வரும். ஸோ இது மாதிரி பல வேலைகள் சைதாப்பேட்டில் அந்த இதுக்கிட்ட இது மாதிரி எல்லாம் செஞ்சு டி நகர் சென்னை என்பது அவர்கள் கோட்டை என்பதாக ஒரு இது இருந்தது. எம்ஜிஆர் அதை உடைக்க பார்த்தார், பெரிய வெற்றி பெறல. பட் ஜெயலலிதா சில நேரங்களில் வெற்றி பெற்றார். அதுக்கும் அலைகள் தான் பெரும்பாலும் காரணம்னு சொல்லணும். ஏன்னா 91 அவங்க ஜெயிச்சப்ப ராஜீவ் முக்கியமான காரணம் இருந்தது. ஸோ இப்போ தேர்தல் வருகிறது. நமக்கு இப்போ திமுக எம்எல்ஏ சேகர் இருக்காரு, அவருக்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா மிகப்பெரிய அளவில் சென்னையில் ஷஃபிள் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. திருவிக நகரில் மேயர் பிரியா கேட்கிறார் என்றும், இதில் வேளச்சேரியில் காங்கிரஸுக்கு கொடுக்கப்படாது, திமுக எடுத்துக்கொள்ளும் என்கிறது. இது எக்மோரில் திரு செல்வ பெருந்தகை நிற்பார், திமுக விட்டு தரும் அவருக்கு. ஏன்னா இது ஸ்ரீபெரும்புதூர் கஷ்டங்கிறாங்க. ஸோ நிறைய ஷஃபிள்ஸ் இருக்க போகுது. ஸோ யார் நிற்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு விஐபி வந்துட்டால் 2 விஷயங்கள். ஒன்று, அவர் கேஸ்ட் நியூட்ரலாக அவர் நமக்கு இது செய்வாரா? ஏன்னா விஐபிங்கிறதுக்கு ஒரு தனி மரியாதை எப்பயுமே கிடைக்கும். இந்த பெரம்பூரை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், பக்கத்தில் திருவத்தியூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமான் அவர்கள் 2021 நின்ன பொழுது கிட்டத்தட்ட 25% ஓட்டு வாங்கினார். அது ஒரு சீட்டில் தான் இது வரைக்கும் நாம் தமிழர் டெபாசிட் வாங்கினது. 16% தாண்டினா டெபாசிட் வாங்கலாம். 6ல் ஒரு இது மொத்த ஓட்டில் 6ல் 1%, 16.66 வாங்கணும். ஸோ அதனால அதற்கு அவரும் நிறைய உழைப்பு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இவர் அளவுக்கு இல்லைன்றா கூட மன்சூர் அலிகான் மாதிரி அதே தொகுதியில் இல்லைன்னாலும் ஒரு 4-5 முறையாவது வந்திருப்பார். பட் நார்த் மெட்ராஸ்க்குள்ளே இந்த அசெம்பிளி வருது. ஸோ கேண்டிடேட் முக்கியமா அப்படின்னு பார்த்தால்
இன்னைக்கு நாம் தமிழரில் பேச்சாளர்களில் சிறந்தவர் நான் சொல்றது 2019 டாப் 5 பேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி இதோட காளியம்மாள் வந்து கொண்டிருச்சு. காளியம்மாள் அங்கே நின்னப்போ 6 கான்ஸ்டியன்சியும் சேர்ந்து அவங்க வாங்கினது வெறும் 30,000 ஓட்டுகள் தான். ஓகே. நார்த் மெட்ராஸா. ஆனால் போன முறை 2024 இப்போ தேர்தலில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பெண்ணை நிறுத்தி வைத்தவர் கிட்டத்தட்ட அவர் 90,000 ஓட்டு வாங்கியிருக்கார். ஸோ அங்கே நாம் தமிழருக்கு ஒரு ட்ராக்ஷன் கண்டிப்பாக தொடர்ந்து வருகிறது. அது ஸோ இப்போ தேமுதிகவும் தனியாகவே 2009 நிறையா வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப அங்கே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட், அதாவது திமுக, அதிமுக இல்லை காங்கிரஸ், பாஜக இல்லாமல் ஒரு 20% ஓட்டு அங்கே விழுகிறது. அதுக்கு அங்கே ஒரு காலத்தில் மிகப்பெரிய தொழில் அங்கமாக ஐசிஎஃப், பெரம்பூர் இதில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரிஸ் நிறைய உண்டு. இதை ஒட்டி எம்கேபி நகரில் இருக்கிறது, இதெல்லாம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப 20% உங்களுக்கு ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸு சாலிடாக இருக்கிறது. பெரம்பூர் களம் வந்து திடீர்னு விஜய்ங்கிற ஒரு ஸ்டார் வராரு அப்படிங்கும் பொழுது, விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து வராரு, அவர் எந்தெந்த ஊருக்கு போனாலும் வந்து கூட்டங்கள் வருது, எல்லா வீட்டுக்கும் அறிமுகமான ஒரு நபர், ஒரு ஸ்டார். அந்த ஸ்டார் அந்த ஒரு களத்தில், பெரம்பூருங்கிற ஒரு களத்தில் கொண்டு போய் அப்படி அந்த ஸ்டாரை வைக்கும் பொழுது மக்கள் ஆதரவு இருக்குமா, இல்ல பாரம்பரியமா நாங்க அதிமுக கூட? இல்ல, நீங்க சொல்றது எல்லா ஊர்லயும் கூட்டம் வருதுங்கிறத நான் முழுமையாக ஏத்துக்கல. அதாவது கூட்டம் என்று சொன்னால் 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் ஓப்பன் கிரவுண்ட்ஸ்ல போட்டார்னா 2 மாநாடுகள் மட்டுமே தான். விக்கிரவாண்டியும் மதுரையும் தான் பெரிய மாநாடுகள். மீதி எல்லாமே 5000 பேர்ங்கிற பர்மிஷன் தான் வாங்குறாங்க. ஏன்னா அதுக்கு நிர்வாகிகள் தான். ஆமா ஆமா. இல்லை, அதுவுமே அப்படி போட்டாதான் வந்து அந்த இதுக்குள்ளே வந்துடுது. ஸோ செலவு பண்ணுறது மிச்ச சோபி ப்ரொசீஜர்ஸ், அது என்னென்ன சேஃப்டி பண்ணணும், ஆம்புலன்ஸ் வைக்கணும், இந்த மாதிரி சேஃப்டிகளை தவிர்ப்பதற்காக இவர்களாக தான் பண்ணுறாங்க. இதை எதிர்த்து இவங்க வழக்கு போட்டாங்க. எங்களை வந்து மற்ற ரிஜிஸ்டர்டு பார்ட்டியோட கம்பேர் பண்ணல. நீ ஒரு எலெக்ஷனில் கூட போட்டி போடலையா, அது எல்லா கட்சியும் சேர்த்து ஒத்துக்கிட்டது, அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லி திருப்பி அப்பீலில் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சினிமா நடிகருக்கு கூட்டம் வருகிறதுனா சர்வசாதாரணமாக வரும். இவர் அந்த உச்ச செகண்ட் கிரேட்ல இருக்காருன்னு, ரஜினி கமலுக்கு அடுத்ததாக விஜய், இவரும் அஜித்தும் இருக்கார்கள்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் இவருக்கு சாதாரணமாக எங்கே போனாலும் கூட்டம் வரும். இன்றைக்கி ஒரு நகைக்கடை திறக்கிறதுன்னு சொன்னோன்னா நடிகைகளை வைத்தால் கூட்டங்கள் இங்கே இல்லை, கொச்சியில் கூட வந்த எங்கிட்ட பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற பெரிய கூட்டங்கள் அது மாறுமா? அடுத்தது ஓட்டு போடுறதுங்கிறது, இந்த கேண்டிடேட் எனக்கு ஏதாவது செய்வாரா, இவரை நான் சந்திக்க முடியுமா, இந்த விஷயம் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லா தொகுதியிலையும் பார்ப்பாங்கன்னு சொல்றீங்களா? குறிப்பா பெரம்பூர்ல பார்ப்பாங்க? இல்லை, எல்லா தொகுதியிலையுமே தமிழன் பிரசன்னா ஒரு இது இருக்கும். முதலமைச்சர்னா பெரிய இதுவா, சாக்கடாடிக்கல தண்ணி அடைச்சதுன்னா எடுக்கிற வேலையை அவர் செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு போயிருப்பார். ஸோ பட் இவரை சந்திப்பதே கஷ்டம்னு இருக்கு. ஆனால் சார், குறைஞ்சபட்சம் இவருடைய இவர் வந்து விட்டதால் சென்னையில் ரஃப்லி ஒரு 20% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 20% ஈஸியாக 30%க்கு போயிடும். இப்போ 4 முனை போட்டியில் 4 பேரும் பிரிச்சுக்கிட்டா உங்களுக்கு 26% எடுத்தால் வின் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 2016 இந்த எலெக்ஷனில், அதுக்கு பேர் பீகார் எலெக்ஷனில் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் அப்படி 4 முனையாக பிரியுமா எல்லா நேரமும் சொன்னால் ரஃப்லி நாம் தமிழர் 8%க்கு மேலே தாண்டல. ஹையஸ்ட் 8% தான் ரீச் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம இவரை எடுத்துக்கிட்டாலும் தேமுதிக இன்இட்ஸ் பீக் 10% தான் எடுத்தாங்க. ஸோ மீதி 93 பிரிஞ்சாலும் 30% எடுத்தால் வேணும். பட் அப்படி 30 முழுக்க போகுமா? ஏன்னா சென்ற முறை உங்களுக்கு கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட 77 அசம்பிளி செக்மெண்ட்டில் திமுக பாஜக ப்ளஸ் ஏடிஎம்கே கூட்டினா ஜெயிக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்க 30 2 பேருமே பெரிதாக தொடரல. 27 28 அப்படி தான். இவங்க 17, அவங்க 27, 44 வருது. ஆனால் இது ஈஸியாக டிஎம்கே 43 வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது 3 ஸ்பிளிட் ஆகுங்கிறது வெர்டிக்கலாக 3 ஸ்பிளிட் ஆகாது. ஸோ டிஎம்கே உடைய லோயஸ்ட் ஷேர் எனக்கு வித் அலையன்ஸ் நான் பார்த்தா 35%. இப்போ ஏடிஎம்கே அதுக்கு கீழே, அதாவது அவங்க ஏடிஎம்கேவுடைய மினிமம் வந்து போன தடவை 21 எடுத்திருக்காங்க. 24ல் தனியாக நின்று அவங்க எடுத்திருக்கிறது 21%. எப்பயுமே அசம்பிளின்னு வந்தால் அவங்களுக்கு இன்னொரு 3% வரும். ஸோ 24. பாஜக விட்டு ஒரு 2%, அந்த பழைய 2-3% வச்சா கூட 27, மற்ற கட்சிகள் சேர்த்து ஒரு 30 வருது. அதில் 2லிருந்துமே விஜயை பார்த்து ஒரு 3% எடுத்தால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நான் சொல்கிறது பேசிக். பட் இதை தாண்டி அவர் அதுக்கு பிரச்சாரத்துக்கு 2 தடவையாவது போவாரா? ஏன்னா மாதவரம் அந்த இதுக்கிட்ட தான் பூத், அவர் போய் தாக்கல் பண்ணுறப்பிலிருந்தே சிக்கல்கள் வரலாம்.
ஓகே. ஸோ இதை வந்து அதையும் எதிர்பார்ப்பாங்களா மக்கள்? ஏன்னா பெரம்பூரில் ஒட்டி கொளத்தூர் இருப்பதால் பல முறை ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போவார். அந்த இது கிறிஸ்மஸ் விழா கூட கடந்த 2 வருஷமாக டான் பாஸ்கோவில் தான் பண்ணுறாரு. அது பெரம்பூருக்கும் மாதவரத்துக்கும் நடுவில் வருது. ஸோ கொளத்தூர் தொகுதியில் வந்தாலும் இம்பேக்ட் அங்கே இருக்கிற மக்கள் தான் போவாங்க. ஸோ சர்ச்சஸ் அடுத்தது இவருடைய சப்போர்ட்டில், விஜயுடைய சப்போர்ட்டில் 50% கிறிஸ்டியன்ஸ் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதில் வந்து ஃபேக்ட்னு எடுத்துக்கலாமா, இல்லை இட்ஸ் an assumption? பூத் வாரியா வாக்குகள் யார் யாருக்கு விஜய், யாரெல்லாம் விஜய்க்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு இல்லை, அதாவது இல்லை சார், இது எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். ஓகே. நான் சொல்றது ஆல் இண்டியா பேசிஸ்ல லோக் நீதி பண்ணுவாங்க. ஆனால் லோக் நீதி என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்த சாம்பிளில் ஒரு 4000 பேர் ஒரு அசம்பிளியில் எடுத்துட்டு அதில் பிரிச்சுட்டு அதை வச்சுட்டு 2 லட்சம் பேருக்கு பிரித்து தான் போட முடியும். ஏன்னா 2 லட்சம் பேரையும் யாருக்கு போட்டிங்கன்னு கேட்டு உண்மை கிடைக்காது. ஸோ இது வரைக்கும் பண்ண சர்வேல இவருக்கு ப்ரிடாமினண்ட்டாக வர்றது ஜென்சி ஒரு 10%, தலித் கிறிஸ்டியன்ஸ் ஒரு 5%, லேடிஸ் ஒரு 10%. நான் சொல்கிறது ஹையராக 25% வர்ற இடத்துல 30லேருந்து 45 வரை உள்ள லேடிஸில் ஒரு 30% வராங்க. மொத்தத்தில் 10-15%. ஜென்சியில் அதே மாதிரி ஒரு 30%, மொத்தத்தில் ஒரு 10%. தலித் கிறிஸ்டியன்ஸில் ஒரு 5%. ஸோ 25% எங்கெல்லாம் பெரிய அட்ராக்ஷன் வருது அப்படிங்கிறாங்க. பட் மற்ற கிறிஸ்டியன்ஸ்ட அந்த அளவுக்கு இம்பேக்ட் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்கிறது நாடார் கிறிஸ்டியன்ஸோ இல்லை வேளாள கிறிஸ்டியன்ஸோ அப்படி பார்த்தால், ஸோ இவர் பிசி கிறிஸ்டியன்ஸில் இவருக்கு அதிகம் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. இவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 30% ரொம்ப ஈஸியாக, இன்னொரு 6-7% கொண்டு போனால் விக்டரி ஈஸி. அதாவது ஜஸ்ட் அந்த கான்ஸ்டிட்யூன்சிக்கு மட்டுமே, கான்ஸ்டிட்யூன்சிக்கு மட்டுமே 30% விஜய் ஆல்ரெடி ஸ்டார்டிங் அவர் விஜய் என்ட்ரி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 30 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இவர் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் உள்ளுக்குள்ள இருக்கிற இது பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணாருன்னா 6-10% ஈஸியாக வந்துடும். அவர் அதை வெல்வதற்கு எளிதான வாய்ப்பு இருக்கும். இப்போ இப்போதைக்கு ஓரளவு பிரகாசமா தான் அந்த ஒரு தொகுதி விஜய் நிக்கிற ஒரு தொகுதி தான் நம்ம பாக்குறோம். விஜய் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ங்கும்போது அவர் கண்டிப்பா போட்டியில அதுல பெரிய நம்பிக்கை இருக்குமா? நான் நம்பல. மக்கள் அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாங்க. அதாவது விஜயகாந்த் எப்படி முதல் முறை விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்றாரோ, ஏன்னா அவரை தவிர எந்த ஒரு கேண்டிடேட்டும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறல, யாருமே டெபாசிட் கூட வாங்கல. ஸோ அந்த இதை அப்படியே போட்ட விஜயகாந்தை விட இவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-50% வரைக்கும் ஜாஸ்தி வாங்கலாம். ஸோ முதல் முறை அவர் 8னா இவருடைய லோயஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 11-12 நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இவருக்கு வாய்ப்புகள் இன்றைய நிலையில் எளிதாக 45-50% 50% ரொம்ப எளிது. இவர் கொஞ்சம் உழைப்பு கொடுத்தால் இவர் பெரிய வெற்றியும் பெறலாம். ஓகே. பட் அதர்ஸ் பார்த்தோன்னா இப்போ புசி ஆனந்த் வந்து ஸ்ரீநகரில் போட்டிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜேசிடி பிரபாகரனுக்கு ஒரு தொகுதி சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வின் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் தானே? அது எப்படி இருக்கு? இல்லை, ஜேசிடி இது புசி ஆனந்தை பொறுத்த வரைக்கும், டி நகரை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை அதிமுக வெறும் 143 ஓட்டுகளில் தான் வந்து தோற்று இருந்தது. இவர் சத்யா தோற்றது. பட் இந்த முறை அங்கு பாஜகவும் பெரிதாக கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் இது 2 பேர், இவர் டாக்டர் ஜேஎஸ்ஆர் சீரியஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கார் என்று சொல்லப்படுகிறது. இது 2லேயும் பிராமின்ஸ் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறதுனால பிஜேபிக்கு வாய்ப்பு என்பதாக சொல்லப்படும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டி நகரை விட்டு தராதுன்னு நினைக்கிறேன். விருகம்பாக்கம் விருகை ரவி நிற்பார். விருகை ரவி இருந்தால் வாய்ப்புகள் அதிகம் என்று உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்களே சொல்லுது. இந்த பிரபாகர் ராஜாக்கு இல்லை. பட் அதற்கு முன்னாள் இவர் அமைச்சர் இவர் இருந்திருந்தார், அவருக்கு வாய்ப்பு இல்லை. விருகை ரவிக்கு தான் கிடைக்குது. எக்கச்சக்கமாக இது போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் அது ப்ரிடாமினன்ட்லி டிஎம்கே சப்போர்ட் கான்ஸ்டிடுவன்சி தான் எல்லா நேரமும். ஏதோ ஒரு தடவை நட்ராஜ் ஜெயிச்சார். பட் அது வந்து பிராமின் கான்ஸ்டிடுவன்சி, அங்கே ஏடிஎம்கே இல்லை பிஜேபி தான் வின் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு பார்வை இல்லை சார். எந்த ஒரு சர்வே கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாமா சார்? அது தான் அப்போ வாய்ப்புகள் ரொம்ப இல்லை. அதாவது ஏடிஎம்கே நிற்காமல் இந்த தொகுதிகளில் இதுக்கு பிஜேபிக்கு கொடுத்தால் வாய்ப்பு அதிகம். பட் நார்மலாக அலையன்ஸில் என்ன பண்ணுவாங்க, இந்த மயிலாப்பூர் டி நகரில் 1 டிஎம்கே 1 ஏடிஎம்கே 1 பிஜேபி, வேளச்சேரி சோழிங்கநல்லூரில் 2ல் 1 இப்படி பிரிச்சுப்பாங்க. ஸோ எல்லாமே வெற்றி. நீ உங்களுக்கு பவர் இருக்கிற கான்ஸ்டிடுவன்சி கொடுத்தால், இப்போ பாமக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 தொகுதிகளில் 25% ஓட்டு உண்டு. தருமபுரி, சேலம், இந்த பக்கம் திண்டிவனம். ஸோ எல்லாம் அந்த 40 அவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் எதுக்காக கூட்டணி?
அதனால நீங்க ஒரு 15ல நான் ஒரு 15ல கூட்டணிக்கு 2-3ன்னு பிரிச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த நிலை இருக்குது. எனக்கு மத்த யாரும் பெரிய வெற்றி பெறுவாங்களான்னு தெரியல. மயிலாப்பூர்ல அந்த ஆடிட்டர் நிப்பான்றாங்க, அவரும் பிராமின். ஓகே. பட் விஜய்க்கு வந்து ஓரளவு கொஞ்சம் பிரகாசமா இருக்கு. அவர் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 30%ல தான் ஸ்டார்ட் ஆமா, பண்றாரு. அவரை இன்னும் பொறுத்தவரை கொஞ்சம் வொர்க் பண்ணா அவருக்கு ஆமா இருக்குன்னு சொல்றீங்க. கொஞ்சம் அது கொடுக்கணும். அதுக்கு முடியுமா, அவருடைய டைம் அண்ட் அவர் கையில தான் இருக்குன்னு ஆமா. வச்சுக்கலாம். பட் இப்போ வந்து இதற்கு முன்னாடி இப்பதான் வந்து விஜய் பெரம்பூர்ல போட்டியிட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான தகவல் வந்து இல்ல, வெளியாகுது. இது 15 நாளைக்கு முன்னாடியே பட் பிஃபோரா இந்த விஜய் தான் விஜய் அங்க போட்டி போட போறாருங்கிற செய்தி வரதுக்கு முன்னாடியே ஓரளவு நிறைய இடங்கள்ல சர்வேஸ் முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் சர்வே பண்றாங்க இன்னைக்கு. இப்போ நம்ம ஒரு சிலரை மட்டும் எடுத்துப்போம். ரெகுலரா சர்வே பண்றவங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கும் சர்வே பண்றவங்க, சில தேர்தல்கள்ல கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸுக்கு ஈக்குவலாக அது correct. நெருக்கமா வந்து கணிச்சவங்கள நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்வேயா நம்மளே ஓகே, பாக்குறோம். ரைட். சோ அந்த சர்வேஸ்ல பெரம்பூரும் கண்டிப்பா இருந்திருக்கும். சென்னை ஃபுல்லாவும் இல்ல இருந்திருக்கும். நான் சொன்னேன் அப்போ 16 பெரம்பூர்ல விஜய் அவர்கள் தான் போட்டி போட போறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பெரம்பூர் ஆர் வாட் எவர் எந்த தொகுதியிலும் இப்போ விஜய் அவர்கள் ஒரு தொகுதியில போட்டி போட போறாரு அப்படின்னா இப்போ அதிமுக திமுக மாதிரியான கட்சிகள், குறிப்பா திமுகங்கிற ஒரு கட்சி வந்து அந்த இடத்துல இன்னொரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு விஜயை தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்களா, இல்ல அந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாம ஒரு சீட்டை நம்ம ஒரு நல்ல கேண்டிடேட்டை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நார்மலா ஒரு கேண்டிடேட் போட்டுருவாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு இது நம்ம வரலாறு நடுக்க நிறைய இடங்களை பார்க்க, குளத்தூர் ஸ்டாலின் நிக்கிறாரு அப்படின்னா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா அங்க எதுக்கு தேவையில்லாம ஒரு கேண்டிடேட் வேஸ்ட் பண்ணும், ஏதோ ஒரு கேண்டிடேட்டை போடும், எப்படியும் ஸ்டாலின் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு அதிமுகவுக்கு தெரியும், எடப்பாடியில இப்படிதான் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது உண்மையா விஜய் நிக்கிறாருங்கிற பட்சத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு விஜய் மேல ப்ரெஷர் போட பார்ப்பாங்களா, இல்ல அந்த தொகுதி அவ்வளவுதான் விட்டுருவாங்களா? இல்ல, அது ஒரு முயற்சி நடக்குமாங்க. திமுக சைடுல ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு தெரியல. இருக்கிற கேண்டிடேட்டே கொடுத்துட்டா அதை காரணம் சொல்ல நீங்க சொல்ற அந்த இஷ்யூ வராது. ஏற்கனவே இருப்பவருக்கே திருப்பி கொடுத்துட்டா கொடுத்துட்டா அந்த அப்படி வந்துரும். ஏடிஎம்கே ஏதாவது மாத்துறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இல்லை, பட் 2011 சைதை துரைசாமியை கொண்டு வந்து நிற்க வச்சு ஜேசிடி அங்கே கிறிஸ்துவர் வாக்குகளையும் இதுக்கு போகக்கூடாதுன்னு ஜேசிடி பிரகாரம் அவர் மேனேஜராக போட்டு மிகப்பெரிய ஃபைட்டை கொடுத்தாங்க. ஸோ ஜெயலலிதா நினைத்தால் அதே மாதிரி எம்ஜிஆர் பீரியடில் அண்ணா நகரில் ஹண்டேக் கொடுத்துருக்காங்க. அவர் தான் ஜெயிச்சாரு அப்புறம் விட்டு கொடுத்தாங்கலாம் வரும். ஐ மீன் அதற்கு ஆதாரங்கள் ரைட். அதனால உங்களுக்கு வந்து ஃபைட்டு வந்து ஏடிஎம்கே வந்து என்ன பண்ணுங்கிறதான் பார்க்கணும். இல்லை கூட்டணிகளுக்கு தள்ளி விட்டுட்டும் போகலாம், அதுவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே திமுக கொளுத்து, அதனால திமுகவுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட் அடி வாங்கினால் இவர்களுக்கும் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கலாம். அதனால வெளிக்காட்ட மாட்டாங்கிறீங்க, அதை பெரிதாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் பல இதில் பேசிட்டேன். நீங்கள் சொன்ன விஷயத்தை ஏவாவேலுக்கு எதிராக சீட்டில் ஆள் பிஜேபிக்கு போன தடவை கொடுத்தாங்க. இது மாதிரி கலாநிதி மாறனுக்கு எதிர்த்தாப்புல அதிமுக நிற்காம தேமுதிக கொடுத்தாங்க. இது மாதிரி எல்லாம் தயாநிதி மாறனுக்கு எதிர்த்தாப்புல இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்ன பண்ணாலும் விஜய்க்கு குறைந்தபட்சம் அவர் ஆரம்பத்திலே 30லேருந்து 35 தாண்டி இருக்கார். ஒரு சின்ன எஃபர்ட் போட்டு ஒரு 2 தடவை உள்ள வந்தா கூட அவர் எளிதாக 40 தாண்டி ஜெயிச்சிடலாம், அவருடைய தொகுதி வரை. தேங்க்ஸ்.